வணக்கம். டாய் ஸ்டோரி 1 ரிலீஸ் ஆகி 31 வருஷம் ஆகுதா? மை காட், இப்படி சொல்லியே என்ன மாதிரி ஆளுங்கள் ரொம்ப வயசானவனா ஒரு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் பிக்சாரோடைய மற்ற படங்களை விட இந்த டாய் ஸ்டோரி சீரீஸில் என்ன வசதினா, இந்த டாய்ஸ் எல்லாம் முதல் நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. லைட்டாக டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தாலுமே கூட அடுத்த சீன்லேயே அதை யாராவது வந்து சரி பண்ணுறாங்கன்ற மாதிரி காட்டிக்கலாம். இந்த கண்டினியூட்டி கெட்டு போகாமல் இருக்கு இல்லையா? இதுதான் இந்த சீரீஸ் இன்னும் என்ன மாதிரியான 90s கிட்ஸ் மனசில் உயிரோட இருக்க முக்கியமான காரணம். அஃப்கோர்ஸ் அதை விட முக்கியமான விஷயம் எமோஷனலான, சென்டிமெண்டலான, ஃபன்னியான, எனர்ஜெட்டிக்கான ஸ்டோரி டெல்லிங்கும் தான். மாடர்ன் டெக்கை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த பார்ட்டோட ஐரணி என்னன்னா, புது டெக் வந்து டாய்ஸுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டோரி லைன் தான். ஆனால் அதை பிக்சார் அண்ட் கோ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சொல்கிறேன். இந்த டாய் ஸ்டோரி 5ல ஃபர்ஸ்ட் பார்ட் கதையோட மற்ற 3 பார்ட்டில் இருந்த ட்ரோப்ஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உட்டி போன பார்ட்டில் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகி வேறு இடத்துல செட்டில் ஆகிட்டதுனால இப்போ ஜெஸ்ஸி தான் இந்த டாய்ஸ் கேங்கோடைய லீடர், ஷெரீஃப். கூடவே டெபியூட்டியா பஸ் லைட்இயர். பானிங்கிற குழந்தை தான் இந்த டாய்ஸோடைய இப்போதைய ஓனர். ஐபேட் மாதிரி லில்லி பேட் அப்படிங்கிற ஒரு புது டிவைஸ் பானி கிட்ட வருது. அதுதான் இப்போ குழந்தைங்களோட உலகத்தை டாமினேட் பண்ணுது. ஸ்க்ரீன்ஸ்லேயே இருந்தால் குழந்தைங்களுக்கு இமேஜினேஷன் வளராது, கம்யூனிகேஷன் வராது, நிஜ உலகத்தில் எப்படி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கணும்னு தெரியாது அப்படின்னு ஜெஸ்ஸி நினைக்குது. ஸோ பானிக்கு என்ன நல்லதோ அதை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஜெஸ்ஸி தொலைஞ்சு போகுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த சீரீஸுக்கே உண்டான சாமோட டிலைட்ஃபுல்லாக சொல்லியிருக்கிற படம் தான் இது. பார்ட் 3 முடிஞ்சதுமே இனி டாய் ஸ்டோரி வராதுன்னு நினச்சோம். ஏன்னா அது ஒரு பக்காவான க்ளோஷர் அது ஆக்சுவலாக. ஆனால் பார்ட் 4 வந்துச்சு. அவ்வளோ ஹார்ட் ஃபெல்ட்டாக இல்லைனாலுமே கூட ஸ்டில் என்டர்டைனிங்கான, டச்சிங்கான ஒரு படம் இது. இந்த படமும் அப்படி தான். பழைய கேரக்டர்ஸை வச்சு கான்ஸ்டண்ட்டாக புது விஷயங்களை சொல்லியும் காட்டியும் நம்மளை என்கேஜ் பண்ணுறாங்க. பானியோட இமேஜினேஷனுக்கு தனியாக ஒரு அனிமேஷன் ஸ்டைல் அண்ட் அதில் வர அந்த கதைகள், மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண அந்த பொண்ணு கஷ்டப்படுறதை பார்த்து ஜெஸ்ஸி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறது, லில்லி பேட் வந்த உடனே அங்கே வர டிஸ்ரப்ஷன்னு, இந்த ஃபெமிலியர் பீட்ஸ் பட் அன்பிரடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே. எப்பவும் போல படம் முழுக்க டயலாக்ல விட்டும் ஹியூமரும் அட்டகாசம். ஸ்மார்ட்டி பேன்ஸ்னு பாடி ட்ரைனிங் டாய் ஒன்று, ஸ்னாப்பிங்கிற ஒரு கேமரா, அட்லஸுங்கிற ஒரு ஜிபிஎஸ் ஹிப்போ, இந்த 3 டாய்ஸ் தான் இந்த பார்ட்டோடைய நியூ என்ட்ரிஸ். இதில் ஸ்மார்ட்டி பேன்ஸோடைய கேரக்டரைசேஷன் தான் அட்டகாசம். இப்போ நினச்சா கூட சிரிப்பு வருது எனக்கு. அவ்வளோ ஒன்லைனர்ஸ் ஹியூமருக்கு நடுவில் ஒரு சின்ன ஷாட், இப்போ பிளேஸ் அவளே தனியாக எல்லாத்தையும் பண்ணுறாளா அப்படின்னு இந்த டாய் நோட்டீஸ் பண்ண பாருங்க. செம்ம மொமெண்ட் இது. இப்படியான சின்ன சூப்பர் மொமெண்ட்ஸில் எல்லாம் இந்த படம் ஸ்கோர் பண்ணுது. ஜெஸ்ஸி கேரக்டரை வச்சு ஒரு சீன்லையும் ஹோல்சமான கிளைமேக்ஸ்லையும் கண் கலங்க வச்சுட்டாங்க. இந்த பார்ட்டில் இந்த சீரீஸில் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு கதையோட ஆரம்பிச்சுட்டு அந்த லைனை மெயின் கதையோட ஒரு கட்டத்தில் லிங்க் பண்ணுறாங்க. அதையும் செம்ம இமேஜினேட்டிவாக எக்ஸைட்டிங்காக சொன்னதுனால தப்பாக தெரியல. அதுவும் அயன்மேன் 3 கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு செம்ம மாஸ் மூமெண்ட் இருக்குது. கலக்கலான ஐடியாவும் எக்ஸிகியூஷனும் அது நம்ம யோசிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்ல வச்சிடறாங்க. ட்ரெய்லரை பார்த்த உடனே கிளைமேக்ஸில் டெக்குன்னு பிரிந்தது போதும் அப்படின்னு குழந்தைங்களாம் கையில் இருக்கிற டிவைஸஸை தூக்கி போட்டு அந்த டாய்ஸை கையில் எடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் நெஞ்ச நக்காமல் ப்ராக்டிக்கலாக ஒரு சொல்யூஷனை தருது இந்த படம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் டாய்ஸோட விளையாடுறது எவ்வளோ தூரம் கிரியேட்டிவிட்டியை வளர்க்கும் அப்படின்னு ஒரு மெசேஜை இந்த படம் சொல்லுது. அதே சமயம் பெரியவங்களுக்கு இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தைகளுக்கு டெக்கு அவசியம் தான், ஏன்னா அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் டிவைசஸ் யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு அளவு இருக்கணும், சூப்பர்விஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் இந்த படம் சொல்லுது. அந்த டவுன் சைடு ஒரு ஸ்டோரியாக இதை பார்க்கும்போது புதுசாக எதுவும் இல்லைன்னு தான் தோணும். ஓல்டு ஐடியாஸை ரீஹேஷ் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். தென் முதல் அரை மணி நேரம் கதை செட்டில் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குது. உட்டி, பஸ் லைட்இயர் 2 கேரக்டர்ஸுக்குமே இந்த பார்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் உட்டி கேரக்டர்லாம் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான். இது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் இந்த கதை ஜெஸ்ஸி, பானி, பிளேஸுங்கிற 3 பேரை பற்றியும் பானி மாதிரி இருக்கிற பல குழந்தைங்களை பற்றியும் தான். அதை எஃபெக்டிவாக சொன்னதுனால இந்த டிசப்பாயின்மெண்ட்டை கொஞ்சம் ஆறுதல் சொல்லி சமாளிச்சிக்க முடியுது. வாய்ஸ் காஸ்ட் எல்லாருமே அசத்தல். ஜோவான் கியூசெக் தான் ஹைலைட். அவங்களுக்கு வயசானதுனால ஜெஸ்ஸி வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் உறுத்திட்டே இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மார்ட்டி பேன்ஸ் கேரக்டர் குரல் கொடுத்துருக்க கானன் ஓபிரையன் செம்ம செலெக்ஷன், டைமிங்கில் பின்னிருக்கார் மனுஷன். டாம் ஹாங்க்ஸ், டிம் ஆலன், கிரேட்டாலின் வாய்ஸ் காஸ்ட் எல்லாருமே பக்கா. மொத்தத்தில் இந்த டாய் ஸ்டோரி 5 என்னை பொறுத்த வரைக்கும் மற்றும் ஒரு பிக்சார் அனிமேஷன் வெற்றி படம். குழந்தைங்களோட சேர்ந்து குடும்பமே பார்க்கலாம். ஓஜி டாய் ஸ்டோரி ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஐமேக்ஸில் சப்டைல்ஸோட தான் ப்ளே ஆச்சு, ஃபுல் ஸ்க்ரீனில் வருது. அண்ட் 3D தான், வேறு வழி கிடையாது. பட் 3D ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இல்லை, பட் அதுதான் பார்த்தோம். ஆனால் ஐமேக்ஸ்னு இல்லை, எந்த பெரிய ஸ்க்ரீன்லையுமே பார்க்கலாம். என்ஜாய்.